ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கேக் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது வேறு லெவலில் சொதப்பிச்சு. நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், எதனால் இந்த கேக் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்னாலுமே அது நம்ம கேக்கை ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்கு ஒரு ஆதாரம் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எப்போவாது ஆயிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கேக் நான் எப்படி ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 2 கிளாஸ் வந்து மைதா மாவு நான் ஒரு அரிப்பில் வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் இதில் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸுக்கு 1 ஸ்பூன், அதாவது 170 கிராம் மாவுக்கு 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். அந்த குவான்டிட்டியில் நான் சேர்த்துருக்கேன். அண்ட் அது கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் ஒரு பிஞ்சு சோடா உப்பும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த 2 கிளாஸ் நம்ம மாவு சேர்த்தோம்ல மைதா மாவு, அதில் 1/2 கிளாஸ் மைதா மாவை கம்மி பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் கொக்கோ பவுடர் நீங்கள் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சுகர், இதுதான் நான் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடுன்னு சொன்னேன். நம்ம வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துட்டு இந்த மாவில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்துட்டு ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 2 கிளாஸ் மைதா மாவுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை கம்பைன் ஆகிற அளவுக்கு எல்லாமே மைதா மாவு அந்த சோடா உப்பு எல்லாமே கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு ஆயில் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி பால் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப பாய்லிங் வாட்டரும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா மாவு வந்து வெந்து போயிடும். அப்படிங்கிறதுனால ஒரு மீடியமான சூட்டில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக எனக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2வது கிளாஸில் 1/2 கிளாஸ் நான் வந்து ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டான அளவு வந்துடுச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கூடி போகவும் கூடாது. ஏன்னா நம்ம வந்து சுகர் வந்துட்டு அப்படியே, அதாவது பவுடர் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கோம். அப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும்போது சுகர் வந்து மெல்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ளாட் ஃப்ளேவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதாம் மில்க் மிக்ஸை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு இது பத்தாது அப்படின்னு. அதனால் நான் திருப்பியும் ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இது மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால தான் நான் சொன்னேன் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு பவுலில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணேன். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளாட்டாக இருக்காது, பாட்டம் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்காது இந்த பாத்திரம். ஸோ அதனால் எனக்கு அடியில் வந்து ஒட்டிக்கிச்சு. அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பேப்பரில் பட்டர் பேப்பர் செய்வோம்ல, ஹோம்மேட் பட்டர் பேப்பர், அது வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளாட்டாகவும் இருக்காது. அண்ட் அதே டைம் நம்ம பட்டர் பேப்பரும் யூஸ் பண்ணல. அப்படிங்கிறதுனால அடிப்பாகம் வந்து டக்குன்னு கரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் இருக்குல்ல, அதாவது அந்த குக்கர் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணுவோம்ல, அப்போ ப்ரீஹீட் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் திருப்பி இந்த கேக் டின்னு உள்ளே வைக்கும்போதும் நான் ஹை ஃப்ளேமை குறைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டவே ஹை ஃப்ளேம்லேயே கேக் வெந்திருக்கு. அப்படிங்கிறதுனால அடிப்பாகம் வந்து டக்குன்னு கரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நமக்கு கேக் வெந்துருச்சு, ரெடி ஆகிட்டு ஒரு 35 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இந்த கேக் வெந்து வர்றதுக்கு. ஃபுல்லாகவே வெந்துருச்சு. டேஸ்ட் இஸ் குட், வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டும்.
அண்ட் ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக், 1 இல்லை 2 இல்லை 3 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போது நான் கேக் வந்து ஆறுறதுக்காக, சீக்கிரமாக ஆறுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அந்த கேக் பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும் அப்படிங்கிறதுனால. பாருங்கள் கேக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம ஒரு சொட்டு பால் கூட சேர்க்கலை இதில். நல்ல ஒரு மாய்ஸ்சரான கேக் மாதிரி இருந்தது. நல்ல ஒரு மாய்ஸ்சரான கேக்கு கடையில் வாங்குகிற மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. பட் ஆனால் சில மிஸ்டேக்னால கேக் வந்து பிஞ்சு போச்சு. நானும் உட்காந்து தட்டிகிட்டே இருந்தேன், வந்துடும் 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 அப்படின்ட்டு. நீங்கள் அந்த பாத்திரத்தை மேல் பக்கம் அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கரிஞ்சு போயிருக்குதா. ஸோ அதனால் நம்ம வந்து பேப்பர் வச்சுருந்தோம் உள்ள கரெக்டாக. அதனால் அந்த அடிப்பாகம் ஃப்ளாட்டாக இல்லை. அது 2 மிஸ்டேக் மட்டும் இல்லாமல் 3ஆவதாக ஒரு மிஸ்டேக், நான் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அந்த காரணத்தினால அடிப்பாகம் டக்குன்னு கரிஞ்சிச்சு. அந்த பேப்பர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் ஒட்டிக்கிச்சு, அதாவது அந்த பாத்திரத்தோடு ஒட்டிக்கிச்சு. அதனால் எனக்கு கேக் வந்து பிஞ்சு போச்சு. இது தெரியாமல் நான் என்னடா சூடாக இருக்கும்போதே நமக்கு அவ்வளோ அழகாக கேக் வந்துடுமே, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை கூட ஆனதே கிடையாது கேக் இந்த மாதிரி பிஞ்சு போனது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா சைடெல்லாம் நல்லா விட்டு வந்துருந்துச்சு, மேலே நல்லா கேக் பொங்கி இருந்தது. ஆனால் அடிப்பாகம் கரிஞ்சு போனதுனால அது நல்லா ஒட்டிக்கிச்சு, அதனால் வரவே இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி பிஞ்சு போச்சு கேக்கு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் அடிபாகம் எந்த அளவுக்கு கரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பேப்பர் ஃபுல்லாக அந்த கேக்கில் ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து கேக் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேக் டின், அதாவது அந்த பாத்திரம் வந்து கீழே ஃப்ளாட்டாக இல்லாதது ஒரு மிஸ்டேக். அண்ட் 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன். ஸோ இது 2ம் நான் மிஸ்டேக் பண்ணதுனால, சரி ஓகே அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிருந்திருக்காது, கேக்கோட பட்டர் பேப்பர் ஒட்டியிருக்காது. ஸோ அதனால் இந்த 2 மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு கேக் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் வெரி குட், நல்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கேக் நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.